ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிறு டோக்லா பண்ணலாமா? அது செய்ய 200 கிராம் பச்சை பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதை அப்படியே ஒரு ஜாரில் சேர்த்து அது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றி 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வைக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அது கூட சேர்த்து இட்லி பாத்திரத்தில் வச்சு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அதை அப்படியே ஓரங்களில் எடுத்து விட்டு அதை அப்படியே தட்டி எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். இதை இப்போ பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து நறுக்கி போட்டு வதக்கிக்கணும். கூடவே 1/4 கப் தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து 1/4 பிஞ்ச் உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து அதை அப்படியே இந்த டோக்லா மேலே ஊற்றி கூடவே மல்லித்தலை, தேங்காய் துருவல் போட்டு அதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.